துடைச்சவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே லா 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 இந்த இடத்துல இருந்து கண்ணீரோடு அமர்ந்தனா உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கிறது நீ பார்ப்ப. ஒரு கரம் உன் கண்ணீரை துடைக்கிறது நீ பார்ப்ப. அது அம்மாவா இருக்காது, அது அப்பாவா இருக்காது, அது அண்ணனா இருக்காது, அது தம்பியா இருக்காது, அது உறவா இருக்காது. என் தெய்வம் எனக்காக பணத்தை விட்டு இறங்கி வந்தவர். அவர் நீ அழும் போதெல்லாம் தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்த நாள்ல இந்த நாளையில கூட மறுபடியும் உங்களை சந்திக்கிற எனக்கு சந்தோஷம். சரி, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? பெற்றிருக்கோம். பரிசுத்த ஆவி பெறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? எல்லாம் கையை தூக்கி இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கீங்க, அதனால என்ன நன்மையை பெற்றிருக்கிறோம் அதை சொல்லுங்க பாருங்க. பாவத்துல விழாதபடிக்கு தூக்குவார், அப்புறம் கண்டித்து உணர்த்துவார், அப்புறம் ஒண்ணுங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பெற்றிருக்கிறோம். வேதத்தின் ரகசியத்தை என்ன பண்ணாரு? சொல்லுவார். 4 பேர் தான் தூக்குனீங்க, 2 பேர் தான் பதிலே வருது, மிச்சம் தெரியல. இல்ல மிச்சம் என்ன பண்ணல? தெரியல. தெரியாத ஒருத்தவங்களை என்ன பண்ணி கொண்டிருக்க நம்மள ரொம்ப நாளா மூடி போட்டு என்ன பண்ணிருக்க அவரை வச்சிருக்க. அவருடைய வல்லமைகளை பற்றி நம்மள என்ன பண்ணல? தெரியல. பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்ன இல்ல. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் பற்றி என்ன இல்ல? ஞானம் இல்ல. இல்லைன்னா எப்போ என்ன பண்ணிருப்போம்? ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். எடுத்து வாசிங்கப்பா. அப்போஸ்தலர் எடுங்க. அப்போஸ்தலர் 2 எடுங்க. சரி, அப்போஸ்தலர் 1:6 வாசிங்கப்பா. அப்பொழுது கூடி வந்தவர்கள். அப்போஸ்தலர் 1:6ங்களா? 8 வாசிங்க. சாரி. பரிசுத்த ஆவி
வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன வருமா? என்ன வருமா? என்ன பலன் வரும்? நான் நோயில இருக்கேன், என்னை விடுதலை ஆக்குறது பலனா? எல்லாத்துலயும் பலன் வரும். அது எங்க இருந்து தைரியம் வரும்னு என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது. நம்ம அம்மா நம்ம அப்பா கூட இருக்கிற மாதிரி என்ன பண்ணும்? நம்ம அம்மா அப்பா கூட நல்லது செஞ்சாதான் நம்ம கூட இருப்பாங்க, கெட்டது செஞ்சா இருப்பாங்களா? இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு நாள் சாத்தி உனக்கு இதெல்லாம் தேவைதான், நீ பண்ணதுக்கு உனக்கு தண்டனை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது பலவீனமாகி, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நீ அழுதுனா உன் அருகில வந்துருவாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். அதனால என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அழுதீங்கன்னா உடனே உங்க கண்ணீரை தொடக்கி என்ன பண்ணுவாரு? அவரு வந்துருவாரு. ஆனா அவர் உங்களிடத்தில் வர நீங்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அவர் அழகா அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்கப்பா. பரிசுத்த ஆவி யார் இடத்துல வரணுமா? என்னிடத்தில் வரணும். நீங்க அவரை பார்த்து சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை பார்த்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர கடவுதுன்னு அவர் என்ன பார்த்து சொல்லுவார். அப்ப பரிசுத்த ஆவியான தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? தேவை. எத்தனை பேர் தேவைன்னு சொல்லுங்க. தேவைன்றவங்க பெற்று இருக்கீங்களா? சரி, பெறாதவங்க கை தூக்குங்க. பெறாதவங்க கை தூக்குங்கப்பா. பரிசுத்த நல்லா கையை தூக்கணும். பரிசுத்த ஆவி பெறாதவங்க கையை தூக்குங்க. பெறாதவங்க அப்படின்னா வர வர தெரியல, புதுசா வரல தெரியும். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் என்ன பண்ண வர நம்ம இடம் கொடுக்கணும். அது வந்தா பலன் வரும். பலன் வரும். அப்புறம் வாசிங்கப்பா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் ஓகே. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ன பண்றதுல பெற்றுக்கொள்வது, தன் இடத்தில் வர அனுமதி கொடுக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் வந்தா நம்ம என்ன இருக்கணுமா? சாட்சியா இருக்கும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும். பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்ல. அவரை துக்கப்படுத்தாத என்ன பண்ணும்? இருக்கணும். சாட்சி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்ம நிமித்தமா துக்கப்படுவார். அதனாலதான் நிறைய பேர் பரிசுத்த ஆவியா ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஞானஸ்தானம் என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு சீக்கிரம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வாஞ்சியா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாட்சியா இருக்கணும். என்னவா இருக்கணும்? எங்க இருக்கணுமா? ஆசிங்க யூதேயா சமாரியா எருசலேம் உலகத்தின் என் வீடு அது காலேஜா இருக்கலாம், அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், என் சபையா இருக்கலாம், நான் இருக்கிற தெருவா இருக்கலாம், என் குடும்பமா இருக்கலாம். அங்கெல்லாம் நம்ம எப்படியா இருக்கணும்? நம்ம யூதேயாக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. இங்க போய் இங்க இருக்கிற என்னது அது என்ன நகர், அது என்னது பெரியார் பாதையா? பெரியார் பாதை இங்க இருக்கு. பெரியார் பாதை மதுராஜ்பேட்டை அங்கெல்லாம் நம்ம போய் சாட்சியை காட்டினா நீ யாரு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. தெரிஞ்ச இடத்துல எப்படியா இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் பேச நீ தெரிஞ்ச இடத்துல எப்படியா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். அதனால சொல்ற பரிசுத்த ஆவி உங்களிடத்துல என்னிடத்துல வரும்போது பலன் அதுக்குதான். முதல்ல என்ன சாட்சி சொன்னாரா? முதல்ல எடுத்தோடனே சாட்சியா உங்களுக்கு பலன் கொடுப்பேன். எது தெரியுமா? சாட்சியா இருக்கத்தக்கதா. உங்களுக்கு முதல்ல பலன் தான் கொடுப்பேன். குடும்பத்துல சாட்சியா இருக்கியா? முதல்ல உன் பிள்ளைங்க மத்தியில சாட்சியா இருக்கியா? கணவன் மனைவி மத்தியில சாட்சியா இருக்கியா?
நான் போகிற வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருக்கேனா? பரிசுத்த ஆவியானவர் சும்மா கிடையாதுங்க. அவரை நீங்க துக்கப்படுத்தீங்கன்னா இயேசுவானவர் சொல்றாரு, நீங்க எனக்கு விரோதமா கூட என்ன செய்றீங்க? பாவம் செய்றீங்க. ஏன்னா நான் மன்னிக்கிற கடவுள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்க அப்படியே என்ன நம்பி 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 என்ன பண்ணிட்டீங்க? இன்னும் அப்படியே என்ன வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒருவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்யற, அவர் பேர் என்னதான்? அவர் பேர் என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபையில உலாவுகிறார் என்று பயம் இருக்கணும் எல்லாருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சிறுவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பயம் இருக்கணும். இந்த இடத்துல உலாவுறாரு, நம்மளை பார்க்கிற ஒருத்தர் என்ன பண்ற இந்த இடத்துல இருக்கிறாரு. பூமி கடையாந்திர வரைக்கும் பார்ப்பாரா? இங்க இருக்கிற நம்மள பார்க்க மாட்டாரா? இங்க இருக்கிற நம்ம பார்க்க மாட்டாரா? நீங்க எவ்வளவு ஆண்டவர் கூட செஞ்ச சாட்சி இல்லைன்னா இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டார். அது நானா இருந்தாலும் சரி, ஒரு பயம் இருக்கணும். பரிசுத்த, அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானவர் கேட்க மாட்டாங்க. யார் சொல்லுங்க? சாட்சியா. எனக்கு பலன் வேணும், எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும், தைரியம் வேணும், எல்லாம் இருக்கணும். ஆனா எப்படியா இருக்க முடியாது? சாட்சியா. சாட்சியா இருக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்குதான் சொல்றாரு, வாசிங்கப்பா அந்த வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இன்னைக்கு பலன் அடையாத முடியும்னா சபைக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எங்க போனாலும் பலன் இல்லை. நம்ம கிட்ட என்ன இல்ல? கண்ணுல ஒரு பலன் இல்ல, பாக்குற பார்வையில ஒரு பலன் இருக்குனாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? என்ன பார்த்துனே இருக்கிறார். கேட்கிற வார்த்தையில ஒரு பலன் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? என்ன என் சத்தத்தால என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் என்ன? வார்த்தையில வாயில என்ன பண்ணும்? பரிசுத்தம் இருக்கணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் என்ன பண்ணிருப்போம்? பேசி இருப்போம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் இடத்தில் வரும்போது ஒரு பலன் அடைந்து சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கணுமா? தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்மளுக்குள்ள என்ன இல்ல? நம்ம மூலமா அநேக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? யாரையுமே ரட்சிக்க முடியல. ஏன் சொல்லுங்க? பலன்லாம் இருக்கு. என்ன இருக்குது? நம்மளுக்கு ஆராதனை செய்யறதுக்கு பலன் இருக்கு, தேவ செய்தி கொடுக்கறதுக்கு பலன் இருக்கு, சபையில எல்லாம் ஒழுங்கு எல்லாம் பலன் இருக்கு. ஆனா என்ன இல்ல? சாட்சி இல்ல. ஒருத்தவங்களை சாட்சி கேடாய் நடத்துகிறது எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை. எடுத்து வாசிங்கப்பா. 2:1-2 வாசிங்கப்பா. ஆமா, அப்போஸ்தலர். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அவர்கள் எல்லாரும் ஒரு மனம் எங்க வரும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன வரும்? ஒரு மனம் வரும். அது வேறு மனமா போவார். சபைக்கு விரோதமாகவோ, ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ, ஊழியக்காரிக்கு விரோதமாகவோ, யாருக்கு விரோதமாகவோ அது என்ன பண்ணாது? ஒரு மனம் திரும்பவே திரும்பாது. ஏன்னா இது எங்க அப்பா சபை. இருதயத்தின் நிறைவு என்ன பண்ண? வாயி பேசும். என் சபைக்கு ஒரு கேடுன்னா அது யாருடைய கேடு? தேவனுக்கே கேடு விளைவிக்கிற மாதிரி. எல்லாத்துலயும் ஒரு பரிசுத்தம் வேணும். பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு மனம் வரும். இன்னைக்கு பலன் இல்ல சபைக்குள்ள. சபைக்குள்ள என்னால பலன் இல்ல. நம்மள வரும்போது ஏசப்பா எப்படி ஆயிடுச்சாரு? எப்படி ஆச்சா? தள்ளி விட்டாரா? ஆட்டுக்குட்டி சேரோட என்ன பண்ணுது? வருது. அது ஆட்டுக்குட்டி தான். பன்னிக்குட்டி அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணது? வராது. அது ஆட்டுக்குட்டி தானே. எப்படியா வருது? சேரா வருது. அதை கழுவுறார் ஆண்டவர். கழுவி என்ன பண்றாரு? அதை சுத்தமாக்குகிறார். நம்மளே அப்படி ஒரு நாள் சுத்தமாக்குனார். இன்னைக்கு பலன் இல்லாதபடிக்கு நம்மளுக்குள்ளே ஒரு மனம் என்ன பண்ணல? வரல. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு என்ன வந்தது? சின்ன தாங்க என்ன பண்ணுது? அந்த பலன் இல்லை. ஆவியானுடைய பலன் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, நம்மள எதுவும் அசைக்காது.
ஒரு மனம் எப்படி விளையாட்டுக்குள்ள என்ன பண்ணாது கேட்க தோணாது. ஏன்னா ஆவியானவருடைய பலன் நம்மளை ஆளுகை செய்யும். சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணோம் வாழணும். எடுத்து வாசிங்கப்பா. அப்போஸ்தலர் 5:3 வாசிங்கப்பா. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை என்ன பண்ற இங்க தெரியும். அனனியா சப்பீரா உங்க கதையெல்லாம் தெரியல உங்களுக்கு. கணவன் மனைவி, அவங்க கணவன் மனைவி இருவரும் என்ன பண்றாங்க ஒரு நிலத்தை விற்கிறாங்க. எல்லாரும் காணிக்கை கொடுக்கறத பார்த்தா நம்மளுக்கு என்ன ஒரு ஆசை வருமா இல்லையா? நம்ம சிபிஎஸ்ல பார்த்தோம். ஒருத்தர் காணிக்கை கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வந்துச்சு, அந்த மாதிரி அதிகமா நான் கொடுக்க எனக்கு என்ன பண்ணுங்க பேலன்ஸ் செய்யுங்க. என் தகுதிக்கு மீறி நான் இதை வேண்டுறேன், ஆனால் என்ன பண்ணுங்க எனக்கு கொடுக்க பேலன்ஸ் செய்யுங்கன்ட்டு போட்டா போட்டி போட்டு என்ன பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஊழியத்தை தாங்கணும். ஏன்னா இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய ஊழியம். இதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம் என் தகப்பனுடைய கையை பலப்படுத்தணும்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க. சிறிய காணிக்கா இருந்தாலும் பெரிய காணிக்கா இருந்தாலும் படத்துல இருந்து தெய்வம் என்ன பண்ணி கொண்டே இருக்காரு, பார்த்து கொண்டே இருக்காரு. நிலம் அவங்களுக்கு தான், பேதுருது இல்லை, இது ஊழியக்காரங்களதோ யாருமே கிடையாது. நிலம் யாருதான் அவங்களுக்கு தான். எல்லாரும் கொடுக்கறத பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஆசை ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு ஆசை ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். கொடுக்கிறவங்க சொல்லிட்டு கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், நான் வித்து என்ன பண்ற நிலத்தை ஊழியத்துக்காக கொடுக்குறேன் போது எப்படி கொடுக்கணும், முழு மனசா என்ன பண்ணணும் கொடுக்கணும். இவங்க ஒரு பங்கு அவங்களுக்கு திருடி என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. யாருமே பார்க்கல, யாருமே என்ன பண்ணல பார்க்கல. பேதுரு பார்க்கல, ஊழியக்காரங்க யாருமே என்ன பண்ணல பார்க்கல. அது உங்களுடையது, இந்த வாழ்க்கை உங்களுடையது. ஆனா இது ஈவா கொடுத்தது யார் சொல்லுங்க, தேவன் தான். நீங்க அவர் இல்லைன்னா நம்ம உயிரோடு என்ன பண்ணிருக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு முழுமையா கொடுக்காதபடிக்கு சிலதெல்லாம் என்ன பண்ற வஞ்சித்து, இந்த கண்ணை வஞ்சித்து வச்சிடும், இந்த காதை வஞ்சித்து வச்சிடும், இந்த வாயை கடை முட்டுறோம், இந்த இருதயத்தை என்ன பண்றோம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்ன பண்றோம் ஆக்கி கொள்ற. தேவ சமூகத்துல இருக்கிறோன்ற ஒரு பயமே இல்லை இல்ல. அது போல அனனியாக்கும் சப்பீராளுக்கு என்ன இல்ல பயம் இல்லை. பேதுரு வந்து கண்டிச்சு கேட்கிறான். வாசிங்கப்பா அந்த வசனத்தை. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தை என்ன பண்ணிட்டான், அது அமர்ந்து அவன் சொத்து அது. ஆனா அதை தேவனுக்கு நீ அர்ப்பணிக்கும் போது அது யாருடையதா? இது நீ உலகத்துக்குரியவல்ல. நீ என்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீ ஒப்பு கொடுக்குறியோ, நீ உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, உன்னை வித்து போடக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ற, உன்னை நீ வஞ்சித்து கொள்ற. நீ என்ன பண்ற, பேதுரு கடினமாய் சொல்லுகிறான். நிலம் உண்டு, நீ தான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்ட. எல்லாரையும் பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒருவேளை நீ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நீ எடுத்தேன்னு வச்சுக்கோ. ஞானஸ்தானம்னா இன்னும் அறிஞ்சு என்ன பண்ணும். அதனால்தான் ஊழியக்காரி யாருக்கு எடுத்தோடனே என்ன பண்ண மாட்டார், ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதனுடைய அக்கிரமத்தின் பலன் யார் மேல வரும், அவர் மேல வரும். அதனால்தான் போதிக்கிறார் ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ எப்படி இருக்கணும் என்ன பண்றாரு. இன்னைக்கு நம்ம உலகப்புறமான காரியத்துல பிள்ளைகள் என்ன பண்ற ஆயத்தை படுத்துறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் நம்ம பிள்ளைகள் என்ன பண்றது ஆயத்தை படுத்துறது. அதனாலதான் நன்மை எது தீமை எது தெரியாதபடிக்கு என்ன பண்ணிட்டு விழுந்து போயிடுது. அவன் என்ன சொல்ற, நீ வஞ்சித்து என்ன பண்ற வச்சிருக்க. வாசிங்கப்பா வயல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசி. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, இன்னைக்கு உங்க பேரை கேட்டு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நான் தேவனுக்கு எதுவும் வஞ்சிக்கல, நான் உண்மையா இருக்கிறேன். ஏசப்பாக்கு நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கெல்லாம் பாக்கியவான்கள், நீங்கெல்லாம் பாக்கியவதிகள். ஆனா ஏதாவது ஒரு வஞ்சனை நினைச்சுனா பேதுரு ஒரு வார்த்தை கேட்கிறான். வாசிங்கப்பா. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. நீ பொய் சொன்னா யார் வஞ்சித்து வச்சிருக்க உன் இருதயத்தை? சாத்தான். நீ கொடுக்கறதெல்லாம் யாருக்கு தான் நினைக்கிற, ஏச
எது வந்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ற. ஆனா நீ மஞ்சிட்டு வைக்கும் போது சாத்தா என்ன பண்றானா உன்னை என்ன பண்றான்? எதை திருடுறானா? வாசிங்கப்பா, வாசிங்க. வாசிங்க. அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. நீ பொய் சொன்னு வச்சுக்க, சபையில இருந்துக்கிறேன். உன் இருதயத்தை யார் வஞ்சித்து வச்சுதான்? ஆண்டவர் அந்த இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி என்ன பண்றாரு? நீ சேர சகதியமா வந்த, உன்னை கழுவி சுத்தமாக்கணும். இன்னைக்கு அநேக பேர் உன்னை பார்த்தோன்னே சுத்தம் பண்ணவர் என்ன பண்றோம்? நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் பரிசுத்த ஆவியினிடத்தில் என்ன பண்றாவா? பேதுரு கிட்ட போய் சொல்றான் வந்து. ஆனா பேதுரு யார்கிட்ட சொல்றான்? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை எப்படி வஞ்சிச்சான்? சபையில தானே இருக்கிற, சபையில தானே இருக்கிற. ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்யறோம், ஆண்டவர் தானே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான எப்படி இருதயத்தை சாத்தா வஞ்சிக்குது? சொல்லுங்க, சொல்லுங்கள. பலன் இல்லை. என்ன? பலன் இல்லை. அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன பண்ண? முதல்ல பலன் அடையும். அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையில ஏறும்போது, அதனால்தான் ஆவியானவருடைய பலன் என்ன பண்றாரு? முதல்ல பெற்றுக்கொள்றாரு. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறது இல்ல. ஏன்னா சாட்சியா என்னால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. நீ இல்லைன்னா எலியாவே, நீ இல்லைன்னா எலிசா 7000 பேரை வச்சிருக்காரு. நான் இல்லைன்னா என்ன போல 10,000 பேரை பிள்ளைகளை நிக்க வைக்க தேவன் இந்த இடத்துல ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா சேரும் சகதியமா வந்ததை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறிச்ச பயம் இல்ல, தேவ சபையை குறிச்ச பயம் இல்ல. கண்ணு காது வாயெல்லாம் தாழ்மாறா என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செயல்படுறது மாத்திரம் இல்ல, இருதயம் யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டோமா? யாருக்கு? சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஒப்பு கொடுத்துட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டோம்? சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துட்டோம். சாத்தான் நம்ம இடத்துல வந்தா வச்சுக்கோ, தேவ செய்தி என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஆராதனையில கண்ணு என்ன பண்ணும்? பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. கண்ணு என்ன பண்ண? ஆராதனையில இங்க அங்க அலமோதும். நம்ம யாரை பார்க்க வரோங்க? இயேசுவை பார்க்க வரோம். உலகத்துல எத்தனையோ மணி நேரம் சுத்துறோம். 1 மணி நேரம் இயேசுவை என்ன பண்ண கொடுக்க வரும். அந்த 1 மணி நேரத்துக்கு கூட முழுமையா கொடுக்க முடியாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ற? இருதயத்தை வஞ்சிக்கிறான். எங்கதான் இருக்கிறோம்? ஆலயத்தில். நம்மள யாரு? கிறிஸ்துவர்கள். நம்மள யாரு? அனனியாவும் சப்பீராவும் யார்தான்? கிறிஸ்துவ பிள்ளைகள். அதனால்தான் நிலத்தை வித்து கூட என்ன பண்ண? ஊழியத்தை தாங்குவேன். என் வீடை வித்து தாங்க முடியுமா என்னால? நான் ஊழியக்காரி தான். என் வீடை வித்துட்டு நான் ஊழியத்தை தாங்குறேன்னா தாங்க முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களுடைய இருதயத்தை யார் வஞ்சிதான்? கடைசி காலம். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணும்? பலனடை. கடைசி நாட்களிலே உங்கள் குமாரன் மேல குமாரத்தி மேல என்ன ஊற்றுவாராம்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவாராம். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ற? இருதயத்தை சாத்தானுக்கு வஞ்சிக்க என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நம்மள ஏசப்பா கொண்டு வந்தாரு, அதுக்காக நம்மள அழைச்சாரு. சொல்லுங்க, எடுத்து வாசிங்கப்பா. மத்திய எடுங்க. மத்திய 3:16 வாசிங்க. மத்திய 3:16 வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ என்ன பட்டுச்சா? வானம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளே, உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கு. நீங்க அம்மா அப்பாவுக்கு விரோதமா செயல்படலாம், நீங்க யாருக்கு விரோதமா ஒன்னால செயல்படலாம். நான் உங்களுக்காக பரத்திலிருந்து ஒருத்தர் வானத்தை துறந்து பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க மனம்
மகிழ்ச்சியா என்ன பண்றீங்க? மன மகிழ்ச்சியா மன திரும்பி என்ன பண்ணுதுங்க? எனக்கு ஒப்பு கொடுக்குதுங்க. பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. வாசிங்கப்பா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல படிச்சு அவர் மேல இறங்குச்சு. நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கேட்கலன்னா உங்க இருதயம் யாரால வஞ்சிக்கப்பட்டிருக்கு? அது யார வேணாலும் இருக்கலாம். அது யார வேணாலும் இருக்கலாம். ஒருத்த பரிசுத்தமா வாழணும், இயேசுவுக்காக சாட்சியா இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டானா அவன் எப்படியா வாழ முடியும்? சாட்சி உள்ள வாழ்க்கை. பலன் வேணும், பலன் வேணும். எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். பலன் தான் சாட்சியா இருக்க முடியும். எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானஸ்நானம் எடுத்துட்டு போவோம். அப்பதான் வீட்டுல தான் தூரம் கத்துவாங்க. உடனே என்ன பண்ணும்? பலன் இல்லைனா என்ன இப்போ ஞானஸ்தானம் தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஆயிடும். வேற மாதிரி என்ன ஆயிடும்? பேச்செல்லாம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான்லாம் பழைய மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால என்ன ஆயிட்ட அவ்வளவுதான். நீ சொல்ற பத்தியா பழைய மாதிரின்னு, அதுலயே நம்ம பலன் இல்லைன்னு என்ன பண்றோம்? காமிச்சு கொடுத்துடும். பலன் இல்லை, பலன் இல்லை சொல்லுவாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவோம், நான்லாம் பழைய மாதிரி இருந்தேன். பலன் இல்லை. பழையதெல்லாம் ஒழிந்து என்ன புரிதாக்குன்னு நினைச்சிருக்காரு. பழையதெல்லாம் ஒழிச்சு போட்டாரு. என்னை கழுவி சுத்தமாக்கி ஒரு கரை இல்லாதபடிக்கு அங்க இருந்த எண்ணெய் இங்க நிக்க வச்சா நான் பழைய மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க. பலன் இல்லை. பலன் இல்லாதபடிக்கு அவருக்கு சாட்சியா இந்த வயசுல கூட என்னால என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. என் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேச்சு இல்லை. தேவ பிள்ளைய அவர் இந்த பூமியில வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். எப்படியெல்லாம் ஏசப்பா வாழணும்னு இந்த பூமியில என்ன பண்ண நம்மளுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரு. அவருக்கே யார் தேவைப்பட்டுச்சு? அவருக்கே யார் தேவைப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஆவியானவர் குறிச்சு ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணல? இல்ல இல்லன்னு வச்சுக்கோங்க. சாத்தா நம்ம இருதயத்தை என்ன பண்றான்? வஞ்சிட்டு வச்சுக்கிற. இப்பயே பெற்றுக்கொள்ற, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பாரு, கேளு, பேசு. நல்லா சினிமா பாட்டா கேளு, காணா பாட்டா கேளு, குத்து சாங்கா போடு, கேளு. இன்னும் இருக்குது வயசு இல்ல? இன்னும் யூடியூப் நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு, நல்ல சினிமாவா பாரு. என்ன இல்ல? ஆவில பலன் இல்லை. பலன் இல்லை. பலன் இல்லாதபடிக்கு தான் இன்னைக்கு சாட்சியா என்ன பண்ணல வாழ முடியும். சொல்ற இப்ப வாசிங்கப்பா, வசனத்தை வாசிங்க. இல்லப்பா இல்லப்பா, 2:8 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியா இருக்கத்தக்கதா தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு? அழைச்சி இருக்காரு. அதுலயே 3ல இருந்து வாசிங்கப்பா. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த, நம்மள தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவ பிள்ளையே, நம்ம எல்லாம் என்ன பண்ணப்பட்ட பிள்ளைகள்? தெரிந்து கொள்ளப்பட்ட. நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டு இருக்காரு. இயேசுவா பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று கொண்டாரா கடைசி நாட்களில சாட்சியாய் வாழ முடியும். சாத்தான் உங்கள் இருதயத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? வச்சுட்டு போக விட மாட்டான். நீ விழுந்தால ஏசப்பா எழுந்திருக்க செய்வார். எழுந்து உன் ஸ்தானத்துல என்ன பண்ண நிக்க செய்வார். அதோட என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் அந்த பாவியான மனுஷிய பார்த்து இல்லவே என்ன பண்ணக்கூடாது? நீ பாவம் செய்யக்கூடாது. தாவீது ஒரு தடவை விழுந்து அதோட என்ன பண்ண? தன் ஸ்தானத்துல எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா பாத்தீங்களா, தேவன் அவன் ராஜ்ய பாரத்தை பலப்படுத்தினார். நம்ம எழுந்து நிற்க தேவன் நம்ம என்ன பண்ணாரு? பலப்படுத்துவார். வாசிங்கப்பா. அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும்
எடுத்துக்கொள்ள நாள் மற்ற நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமான அந்த பாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட காட்டுறது எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும். உங்களுக்காக எனக்காகத்தான் இந்த பாடுகள். நீங்க யாருக்காகவும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, இன்னைக்கு அப்பா அம்மா படுத்த பாட பிள்ளைங்களுக்கு என்ன பண்றதுல தெரியுது. எனக்கு கஷ்டப்படுறேன், நான் ஒண்டி சாப்பிடணும்னா வேலைக்கு போறேன். எதையும் விதைக்காதீங்க. என்ன பண்ணுங்க? எதையும் விதைக்காதீங்க. விதைச்சீங்கன்னா நிச்சயமா அடுக்கிறதுக்கு என்ன வரும்? ஒரு நாள் வரும். எதையும் விதைக்காதீங்க தேவ பிள்ளைகளே. வெளியே இருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலை தவறு செய்யலாம், ஆனா சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நீச்சி போகக்கூடாது. ஏன்னா எதை விதைச்சாலும் அதை என்ன பண்ணும்? அதுக்கு வாசிக்கப்பா. 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவரை அவளோட பேசி அநேக தெளிவான அவர்களுக்கு அவர் நம்மளுக்கு எப்படியா காண்பிக்கிறார்? அவர் மரித்து போனவர் அல்ல தேவ பிள்ளையே. நம்ம செய்யற காரியத்தெல்லாம் அவர் பார்க்காத இருக்கிறதுக்கு அவர் மரிச்சு போனவர் இல்ல. அவர் உயிர் தெழுந்தவர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர். உன்னையும் என்னையும் காண்கிறவர். அவர் நம்மை பிரமிக்கத்தக்கதாய் அற்புதமாய் படைத்த தெய்வம் அவர். நம்ம நினைக்கிற அநேக நேரத்தில் அவர் செத்து போயிட்டாரு, ஆனா நம்ம எதையும் பார்க்க மாட்டான்னு நினைக்காதீங்க. நாம் வணங்குகிற தெய்வம் உயிர் உள்ளவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். உன்னையும் என்னையும் காண்கிற தெய்வத்தை ஆராதிக்க தேவத்திலே உன் கஷ்டத்துல பார்க்கணும்னு நினைக்கிற, உன் நஷ்டத்துல பார்க்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ தவறி விழும்போதும் பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பார். வாசிக்கப்பா. அன்றியும் கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுகிற தேவ பிள்ளையே. ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு எப்படியா கொடுக்கலாம்? யோவான போல ஞான ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம். ஆனா இயேசுவானவர் வருவார். உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்க ஒப்புக்கொடு, முழுமையா ஒப்புக்கொடு. ஆவியில ஒரு ஞானஸ்தானம் வேணும். நீ ஜலத்தினாலே எடுத்துட்ட, ஜலத்தினால எடுக்கல, ஆனா ஆவியினால என்ன பண்ண? நீ ஞானஸ்தானம் எடுக்கிற உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்புக்கொடு. அப்பதான் சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ண வாழ முடியும். எல்லா கண்களையும் முடியும். உடைக்க ஒப்புக்கொடுங்க. ஒரு தப்பு செஞ்சா, ஒரு தவறு செஞ்சா, அந்த தேவ சமூகத்துல இருக்கிற பயம் நடுக்கம் இருந்துச்சுன்னா தானா இருந்து என்ன பண்ண உடைக்க ஆரம்பிச்சிடும். நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா இந்த காரியத்தெல்லாம் செய்தேன்ற அந்த பயம் ஒரு நடுக்கம் எனக்குள்ள என்ன பண்ணும்? வந்துடும். நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆவினால எடுக்கல, ஆவினால எடுக்கல. ஆண்டவரே யாவே எங்கள் மீது போடுங்க ஐயா. எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, என் கருவை கண்டவரே, என் அவயங்கள் ஒன்றாகி ஒரு வேறுபட நான் முதற்கொண்டு உடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்தவரே, என்னை சாட்சியா மாத்துங்கப்பா. எந்த சாத்தான என் இருதயத்தை வஞ்சித்து போகாதபடி அப்பா, சாத்தான் பிடியிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தீங்க அப்பா. இருளிலிருந்து என்னை பிடுங்கி கொண்டு வந்தீங்க அப்பா. மறுபடியும் என் இருதயத்தை சாத்தான் வஞ்சித்து போகாதபடி உன்னை நிதானிச்சு ஒப்புவிடு, ஒப்புவிடு. பரிசுத்த ஆவியானவர் என் மீது வரட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை ஆவியானவர் கேட்டு ஜெபப்படு. ஆவியானவருக்கு உன் இருதயத்தை ஒப்புவிடு. சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சித்து வச்சிருக்கான். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாதபடி சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சித்து வச்சிருக்கான். சாத்தான் இந்த பிடியிலிருந்து விடுபடத்தக்கதான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றோம், ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறத்தக்கதான்
தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, ஆண்டவரே எங்களை பலனடைய செய்யுங்கப்பா, எங்களை பலனடைய செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் ஆண்டவரே, ஒரு மனமாய் வரும், சாட்சிகள் வரும், பொறுமைகள் வரும். பொய் நாவை தகர்த்து போடுகிற தெய்வமாய் இருக்கிறீரையா, கெட்ட வார்த்தைகளை தகர்த்து போடுகிற தேவனாய் இருக்கிறேன். பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பு என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் வாயில் இருந்தவரே நன்மையை தீமையை வராதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கப்பா. சரீரத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணுகிற வாயையா, அதிலிருந்து பொய் நாவு எங்களுக்கு வராதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார் என்று தகப்பனே பேதுரு கண்டிக்கிறாங்க. ஆண்டவரே, உச்சிதமாய் தாழ்த்தி ஒப்புகள், ஒவ்வொரு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புகள். உங்களுடைய பிள்ளைகளை ஒருவேளை சாத்தான் இருதயத்தை வஞ்சித்து வச்சிருக்கார். பிள்ளைய சாட்சியா இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்கு ஒருவேளை இருதயத்தை சாத்தான் வஞ்சித்து வச்சிருக்கார். தேவனே, இந்த நாளில விடுதலை செய்யப்பா, விடுதலை செய்யப்பா. எங்களை சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழதான் அப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. சாட்சி இல்லாதபடி வாழாதபடி தெய்வம் எங்கள் இருதயத்தை சாத்தான் வஞ்சித்து போடாதபடி எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.